கடந்து வந்தோம். प्रभु यीशु मसीह के नाम के द्वारा फिर से हम परमेश्वर वचन की ओर ताकेंगे। 5வது மாதத்திலே इस 5वें महीने में 17ஆம் தேதி நாம் கர்த்தரை இப்படி ஆராதிக்க வந்திருக்கிறோம். 17 तारीख हम प्रभु का आराधना कर रहा है। லாக்டவுன் ஆன நாட்கள்ல கிழமைகள் தெரியாம போய்விடுகிறது. इस लॉकडाउन के दिन में तारीख के बारे में कुछ मालूम नहीं हो रहा। सब वार के मालूम नहीं पड़ रहा है। आमीन। ईद आ गया कुछ मालूम नहीं पड़ा, फर्क नहीं पड़ रहा है। आमीन। फिर भी हम मिलकर आराधना किया है। आराधना करते हुए कोणी देवनी आराधितो प्रभु के नाम की महिमा हो। कर्तरी नाम को महिमा डालो। दिनावे கூட தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். इतने में प्रभु के वचन की ओरता यिर्मया दीर्घदर्शन पुस्तकம் यिर्मया भविष्यवक्ता के वचन भविष्यवाणी की किताब यिर्मया 32ஆம் அதிகாரம் यिर्मया 25वां अध्याय 17வது வசனத்தை வாசிக்கலாம். 17 वचन 17 18 19 17 18 19 கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரே, உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. हे प्रभु यहोवा, तूने बड़ी सामर्थी और बढ़ाई हुई भुजा से आकाश और पृथ्वी को बनाया है। तेरे लिए कोई काम कठिन नहीं। 1000 தலைமுறைகளுக்கு கிருபை செய்கிறவர், பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவருடைய பின்னடையார் பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுகிறவராகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவம் வல்லமையுள்ள தேவனே, तू अजारों पर करुणा करता रहता, परंतु पूर्वजों के अदर क्या बदला, उनकी बात उनके वंश के लोगों की भी देता है। हे महान और पराक्रमी परमेश्वर, जिसका नाम सेनाओं का यहोवा है। யோசனையிலே பெரியவரும் சேனைகளிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனுக்கு அவனுடைய வழிகளுக்கு தக்கதாகும் அவன் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்தருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன. तू बड़ी युक्ति करने वाला और सामर्थ के काम करने वाला है। तेरी दृष्टि मनुष्यों के सारे चाल चलन पर लगी रहती है और तू हर एक को उसके चाल चलन और काम का फल भुगताता है। உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. तेरे लिए कोई काम कठिन नहीं है। யோசனையும் பெரியவர், अद्भुत युक्तिमान, சேனைகளிலே வல்லவருமாய் இருக்கிறார். सामर्थ के काम करने वाला, 1000 தலைமுறைக்கும் கிருபை செய்கிறார். हजारों पीड़ितों के लिए करुणा करने वाला। இதனாலே கர்த்தர் என்னோடு பேசுகிற வார்த்தை, इन दिन में परमेश्वर ने तुझसे बातें करता है। அவராலே எல்லாம் செய்யட்டும். उसके लिए कोई भी काम कठिन नहीं। சொல்லு, உம்மாலே எல்லாம் கூடும். हम कहेंगे तेरे लिए कोई काम कठिन नहीं है। என் தேவனாலே எல்லாம் கூடும். मेरे परमेश्वर के लिए कोई काम कठिन नहीं है। எல்லாம் சொல்லுவோம், என் தேவனாலே எல்லாம் கூடும். हम सभी कहेंगे मेरे परमेश्वर से कोई काम कठिन नहीं இந்த है। லாக்டவுனை மாற்ற கூடும். ये लॉकडाउन को बदल सकता है, இந்த வைரஸை மாற்ற ये கூடும். वायरस को बदल सकता है। எங்கள் வேலை ஸ்தலங்களுக்கு எங்களை கொண்டு செல்ல கூடும். फिर से हमें अपने कामों के स्थल पर ले जा सकता है। எங்களை ஆராதனைக்கு கொண்டு வர கூடும். हमें आराधना करने के लिए कलीसिया पर ले आ सकता है। எங்களுடைய பிரச்சனைகளை மாற்ற கூடும். हमारे मुश्किलों को बदल सकता है। எங்கள் மாவு பானைகள் எண்ணெய் கலசங்கள் ஆசீர்வதிக்க கூடும். हमारे तेल और आटा के डब्बा को प्रभु भरपूर करेगा। நம்முடைய கையின் பிரயாசங்கள் கையிலே பெற்றுக்கொள்ள கூடும். अगर हम हाथ बढ़ा के करने वाले कामों के भले अनुभव को हम अपने हाथों में पा सकता है। सारी का आमदनी अपने हाथ में मिलने वाला. कई के प्रयास मंगल कारण मिलेगा, कई को कुल सब எல்லார் கூடும். सब कुछ संभव है। சூழ்நிலையை பார்த்தால் தோல்வி போல தெரிந்தால் यदि परिस्थितियों को देखेगा तो हम आ गए वैसे हो गए, நீங்கள் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருங்கள். परंतु आप सभी प्रभु पर आनंद और महान। ஆபகுக்கு பாடின பாட்டை குறித்து நாம் பார்க்கிறோம். आगबूक के पुस्तकों में हम पढ़ सकता है। ஆபகுக்கு புத்தகம் 3ஆம் அதிகாரம் आगबूक तीसरा अध्याय எடுத்துக்கொள்வோம். पढ़ेंगे। ஆபகுக்கு 3:17 வாசித்தால், आगबूक तीसरा 17 அத்திமரம் துளிராமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் உண்டாமல் போனாலும், ஒளிமரத்தில் பலனற்று போனாலும், வயல்களில் தானியம் விளையாமல் போனாலும்,
கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும் चाहे अंजीर के वृक्षों में फूल न लगे और न ताकलताओं में फल लगे, जलपाई के वृक्ष से केवल धोखा पाए जाए और खेतों में अन्न न उपजे, पेड़शालाओं में भेड़ बकरियां न लगे और न तानों में हाल पाए हो। நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்கு களி கூறுவேன். तो भी मैं यहोवा के कारण आनंदित और मगन रहूंगा और अपने उद्धारकर्ता परमेश्वर के द्वारा अति प्रसन्न रहूंगा. ஆண்டவராகிய கர்த்தரின் பலன் அவரின் கால்களை மான்கால்கள் போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே நடக்கப்படுவார். यहोवा परमेश्वर मेरा बलबूल है, वह मेरे पांव हरिणी के समान बना देता है, वह मुझको मेरे ऊंचे स्थानों पर चढ़ाता है. அத்திமரம் துளிராமல் போகலாம், अंजीर के वृक्षों में शायद फल न लगे, திராட்சை செடி பலனில்லாமல் போகலாம், ताकलता में भी फूल न लगे, ஒளி மரத்திலே பலனற்று போகலாம், जलवायु के वृक्ष में भी धोखा पा வயலிலே सकता है, தானியம் விளையாமல் போகலாம், खेतों में अन्न न उपजेगा கடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போகலாம், और पेड़शालाओं में पेड़ बकरी न होगा தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் और போகலாம். न कानों में गाय भाई. கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். तो भी मैं यहोवा के कारण சொல்லி आनंदित நான் और मगन கர்த்தருக்குள் रहूंगा. आप மகிழ்ச்சியாயிருப்பேன். करेंगे मैं यहोवा के कारण आनंदित और நான் मगन கர்த்தருக்குள் रहूंगा. மகிழ்ச்சியாயிருப்பேன். मैं प्रभु पर आनंदित और मगन रहूंगा. என் ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவேன். मेरा उद्धारकर्ता परमेश्वर के द्वारा अति प्रसन्न रहूंगा. ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். उद्धारकर्ता परमेश्वर पर अति प्रसन्न रहूंगा. ஆண்டவரா கர்த்தரின் பலன் यहोवा परमेश्वर मेरा बलबूल है, அவரின் கால்களை மான்கால்கள் போலாக்கி वह मेरे पांव को हरिणी के समान बना देता உயரமான है, ஸ்தலங்களிலே वो நடக்கப்படும். मुझे मेरे ऊंचे स्थानों पर चढ़ाता है. அல்லேலூயா. हालेलुया. அவை அவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ? इसलिए परमेश्वर से कोई काम कठिन नहीं. என்ன நடந்தாலும் நமக்கு சூழ்நிலைகளை பார்க்கும்போது நீங்கள் சோர்ந்து போகக்கூடிய நாட்களாக இருக்கலாம். यदि ये परिस्थितियां को देखकर आप लोग निराश हो सकता है, ஆனால் परंतु வேதம் சொல்கிறது शास्त्र कहलाता है விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். जो कोई विश्वास करता है उनके लिए सब कुछ संभव है. வேதம் சொல்கிறது शास्त्र कहलाता है. மார்க்கு சுவிசேஷம் मरकुस 9ஆம் அதிகாரம் 9 23வது வசனம் சொல்கிறது, 23 वचन. நீ விசுவாசியை கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். मरकुस 9:23. यदि तू कर सकता है, ये क्या बात है, विश्वास करने वाले के लिए सब कुछ हो सकता है. நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும். विश्वास करने वाले के लिए सब कुछ हो सकता है. மலைகள் ஆட்டுக்கடாவை போல், குன்றுகள் ஆட்டுக்குட்டியை போல் துள்ளும். पहाड़ पेड़ों के समान और पहाड़ियां पेड़ बच्चों के सवेड़ों के बच्चों के समान कुछ चलेगा. அப்படிப்பட்ட சம்பவங்கள் வேதத்திலே நடந்தது. उसी प्रकार का संभव शास्त्र में हुआ था. உன்னுடைய வாழ்க்கையிலே நடக்கும். तेरे जिंदगी में भी होगा. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा. சங்கீதம் 114ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். भजन संहिता 114. சங்கீதம் 114. भजन संहिता 114. கடல் கண்டு விலகி ஓடிற்று, समुद्र देखकर भागा, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது, निरंतर नदी उल्टी बही, மலைகள் ஆட்டுக்கடாவை போலும், குன்றுகள் ஆட்டுக்குட்டியை போலும் துள்ளினது. पहाड़ पेड़ों के समान उछलने लगे और पहाड़ियां पेड़ बकरियों के बच्चों के समान கடலிலே उछलने விலகி लगी. ஓடுவதற்கு, யோர்தானை பின்னிட்டு திரும்பினதற்கு, மலைகளை நீங்கள் ஆட்டுக்கடா போலும், குன்றுகளை நீங்கள் ஆட்டுக்குட்டியை போலவும் துள்ளுகிறதற்கு உங்களுக்கு என்ன வந்தது? हे समुद्र, तुझे क्या हुआ कि तू बहा? हे यर्दन, तुझे क्या हुआ कि तू उल्टी बही? हे पहाड़ी, तुम्हें क्या हुआ कि तू पेड़ों के समान? और हे पहाड़ियों, तुम्हें क्या हुआ कि तू भेड़ बकरियों के बच्चों के समान उछली? மலைகள் துள்ளுது, ஆட்டுக்கடாக்களை துள்ளுது, पहाड़ उछल रहा है और पहाड़ियां भी उछल रहा குன்றுகள் है. ஆட்டுக்குட்டியை போல துள்ளுது, वैसे वो भेड़ बकरी के बच्चों के समान उछल रहा है. கடல் விலகுது, யோர்தான் பின்னிட்டு திரும்புது. वो समुद्र भाग रहा है, यर्दन नहीं उल्टी बह रहा है. இது நடக்கிறதுக்கு என்ன வந்தது? ये सब होने के लिए क्या हुआ? தேவனுடைய ஜனங்களுக்காக परमेश्वर की प्रजा அவர் எதையும் செய்ய वो முடியும். कुछ भी कर सकता அவர் எதையும் செய்ய है, वो முடியும். कुछ भी कर सकता है. வனாந்தரத்திலே கற்பாறைகளை நீரூற்றாக மாற்ற முடியும். जंगल में उसको चट्टान को सोता बन सकता है சீசர்களுக்கு சமுத்திரத்திலே நடந்து வந்து உதவி செய்ய और முடியும். अपने चेलों के लिए समुद्र पर पैदल आकर सहायता किया. அப்படி தேவன் எதையும் செய்ய முடியும். वैसे वो परमेश्वर को
कुछ भी काम कठिन नहीं है। பகலை ஆளுவதற்கு சூரியனையும் இரவை ஆளுவதற்கு விண்மீனையும் உண்டாக்கின தேவன். और दिन को प्रभुता करने के लिए सूर्य और रात को प्रभुता करने के लिए चंद्रमा को बनाया। ஆனா ஒரு கல்யாணத்திலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின தேவன். काना नगर के विवाह में पानी को तापस बनाया वो परमेश्वर। அவர் எதையும் செய்ய முடியும். उसका कुछ भी काम कठिन नहीं है। அவருக்கு எதையும் செய்ய அவர் கூடும் அவரால். उसके लिए सब कुछ संभव बात है। முடியாது என்றல்ல. कुछ भी असंभव नहीं இந்த है। நாளில் இருக்கக்கூடிய சம்பவம் இந்த உலகமே எதிர்பார்த்திருக்கிறது என்ன நடக்கும் என்று சொல்லி முடிவில்லாது போய் கொண்டிருக்கிறது. इन दिनों में सारी भूमंडल ऐसे ताक रहा है क्या होने वाला, क्योंकि कुछ भी अंत में न रहता है। அப்படி தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கிறது. वैसे ये कहानी के जैसे लगातार ऐसे पीछे पड़ रहा है। லாக்டவுன், இரண்டாவது லாக்டவுன், पहला लॉकडाउन, இரண்டாவது லாக்டவுன், दूसरा लॉकडाउन, மூணாவது லாக்டவுன், आज तीसरा लॉकडाउन நாலாவது லாக்டவுன் और चौथा தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. लगातार। இதற்கு முடிவில்லையா? इसका क्या अंत नहीं क्या? தேவனால் கூடும். परमेश्वर से होता है। தேவனுடைய வார்த்தையினாலே எல்லாம் परमेश्वर के वचन से सब कुछ கூடும். होता விசுவாசித்தால் எல்லாம் है। கூடும். यदि तू विश्वास करेगा तो सब தேவ कुछ होता வார்த்தை है। மூலமாக விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். जो कोई इस परमेश्वर वचन को संपूर्ण रीति से विश्वास करता है उनके लिए कुछ भी काम कठिन எல்லாம் नहीं है। எல்லாம் கூடும். सब कुछ संभव है। மலையை தகர்க்கக்கூடிய ஒரு விசுவாசம். अगर तेरा जो विश्वास के द्वारा तू पहाड़ को हट सकता है, அதுதான் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்றார். इसलिए जो कोई विश्वास करता है उनके लिए सारी बातें संभव है। அதுதான் நாம் வாசித்தோம். மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23 வாசித்தோம். मरकुस 9:23 में हम वैसे पढ़ा है, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். यदि तू विश्वास करेगा तो सब कुछ हो सकता है। நமக்கு எல்லாம் கூடும். तेरे लिए सब कुछ होता है। நீ விசுவாசி. तो विश्वास कर, விசுவாசி. तो विश्वास உனக்கு कर, எல்லாம் கூடும். तेरे से सब कुछ होता உன்னால है। கூடாதது ஒண்ணுமே கிடையாது. तेरे लिए कुछ भी काम असंभव नहीं है। உன்னால கூடாதது ஒண்ணுமே तेरे கிடையாது. लिए कुछ भी काम असंभव नहीं है। உனக்கு எல்லாத்தையும் செய்திருக்க முடியும். तेरे लिए परमेश्वर सब कुछ करता நான் है। எல்லாத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ये वो सब कुछ करने के लिए सामर्थ्य है। உம்மால் கூட எல்லாம் கூட ஒரு வார்த்தை சொன்னால் போது உம்மால் கூட எல்லாம் கூட ஒரு வார்த்தை சொன்னால் போது ஒரு வார்த்தை சொன்னால் போது तुझसे होगा सब कुछ होगा ये वचन काफी है तुझसे होगा सब कुछ होगा ये वचन काफी है ये वचन काफी है ये वचन काफी है विनती सुनने वाले मेरे आंसू गिराने वाले सुनाई देने वाले स्तुति हो यीशु राजा स्तुति हो यीशु राजा விண்ணப்பத்தை கேட்பவர் என் கண்ணீரை காண்பவரே சுரம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா உம்மாலே கூடும் आपसे सब कुछ होगा। உம்மாலே கூடும் आपके लिए सब कुछ संभव है। விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். जो कोई
विश्वास करता है उनके लिए सब कुछ हो सकता है। உனக்கு எல்லாம் போதும். विश्वास करने वाले के लिए सब कुछ होता है। தேவனுடைய ஜனத்திற்காக परमेश्वर की प्रजा के लिए எல்லா தடைகளையும் மாற்ற सारी रुकावट को बदल सकता है। அவனுக்கு முன்பாக தேவ ஜனங்களுக்கு முன்பாக இருந்த எல்லாவற்றையும் பிரச்சனைகளை மாற்றினார். जो परमेश्वर की प्रजा के आगे था वो सारी मुश्किलों को बदला है। வனாந்தர பாதையிலே ஜனங்களை நடத்தும்போது जंगल के मार्गों में जब वो अपने प्रजा को अगुवाई किया था तभी கற்பாறையிலே கண்மலை நீருற்று பரப்ப चट्टान से वो सारे लोगों के लिए सोता के अनुसार पानी बगने लगा। அந்த ஞான கண்மலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. उस चट्टान हमारा प्रभु यीशु मसीह, அந்த இயேசு கிறிஸ்துவின் கண்மலையிலே उस यीशु मसीह के चट्टान पर கட்டப்பட்டு கொண்டிருக்கிற உன்னை बांधा हुआ तुझे, கண்மலையை அஸ்திவாரமாக கொண்ட தேவஜனமே, ये परमेश्वर के लोग, तू जो उस चट्टान पर नींव डाला है, உனக்கு கண்மலையிலிருந்து ஒரு நீரோட்டம் புறப்பட்டு வருகிறது. उसी चट्टान से एक सोता बह के आ रहा है। கண்மலையிலிருந்து ஒரு நீரோட்டம் புறப்பட்டு उस வருகிறது. चट्टान पर से मैंने देखा कि सोता बह रहा था। ஒரு நீரோட்டம் புறப்பட்டு एक வருகிறது. सोता ऐसे बह रहा है, கண்மலையிலிருந்து ஒரு நீரோட்டம். चट्टान से सोता। உனக்கு எல்லாம் கூடும். तेरे लिए सब कुछ होता है। தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. परमेश्वर के लिए कुछ भी काम कठिन नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। அவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை. उनके लिए कुछ भी काम कठिन नहीं। நீ விசுவாசிக்கிறாய். तू विश्वास करता है क्या? இந்த நாளிலே நடக்கும். इन दिन में होगा, உன் கூடாரத்திலே நடக்கும். तेरे दमों में होगा, வேலை ஸ்தலங்களிலே நடக்கும். तेरे काम करने वाले स्थल पर होगा, நடக்கும். होगा, உன் திருச்சபையிலே நடக்கும். मंडलियां पर होगा, ஊழியங்களிலே तेरे நடக்கும். सेवकाई पर होगा, தனிப்பட்ட வாழ்க்கையிலே तेरे நடக்கும். अकेलेपन जीवन में होगा। நாட்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். दिन में वो बदलने वाला परमेश्वर। ஹல்லேலூயா. हालेलुया। விசுவாசிக்கிறோம். हम विश्वास करना, எல்லாம் நடக்கும். जो विश्वास करता है उसके लिए सब कुछ संभव है। ஆண்டவருடைய நாமத்துக்கு प्रभु மகிமை. के नाम को महिमा। ஒருவன் வந்து ஓடி வந்தான் இயேசுவின். एक व्यक्ति ने प्रभु यीशु के पास दौड़ कर आया, ஓடி வந்தான். वो वैसे दौड़ कर आया, ஓடி வந்து முழங்கால் படியிட்டு, वो दौड़ कर आकर उसके सामने घुटने में हुआ, நல்ல போதே என்று கூப்பிட்டான். हे अच्छे गुरु, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்வேன்? मैं आनंद जीवन पाने के लिए क्या करना? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். यीशु के नाम की महिमा। அவனை குறித்து வேதம் 3 விளக்கம் சொல்கிறது. उसके बारे में शास्त्र में 3 वर्णन है। மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே அவனை குறித்து சொல்கிறது. मत्ती 18 अध्याय में उनके बारे में कहलाता है, இன்னும் மார்க் 10ஆம் அதிகாரத்திலே அவனை குறித்து சொல்கிறது. और मरकुस 10वां अध्याय में भी उनके बारे में है, இன்னும் லூகாஸ் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே அவனை குறித்து சொல்கிறது. और लूका 18 अध्याय में है। 3 விளக்கம் சொல்கிறது. ये तीनों सुसमाचार में उनके बारे में वर्णन है। மத்தேயுல வாலிபன் என்று சொல்கிறது. वो मत्ती में वो जवान करके लिखा, அவனிடத்தில் ஓடி வந்தவன் வாலிபன். जो यीशु के पास दौड़ कर आया है वो जवान है, மார்க் 10ல சொல்றது ஐஸ்வரியவான். और मरकुस 10 में 13 है वो धनवान लड़का। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा। மூன்றாவதாக லூகாஸ் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே लूका 18 में அது என்ன சொல்கிறது? क्या कह रहा है? அவனை குறித்து சொல்லும்போது அவன் ஒரு லூகாஸ் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே தலைவன் என்று சொல்கிறது. लूका 18 में वो सरदार है, 18 அவனை தலைவன் என்று சொல்கிறது. वो सरदार करके लिखा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा। மத்தேயு சுவிசேஷம் வாசிக்கிறோம். மத்தேயு 19ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 22ல வாலிபன் என்று சொல்கிறது. मत्ती 19:22 में वो जवान करके लिखा। மார்க் 10:22 ஐஸ்வரியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. मरकुस 10:22 में वो धनवान करके लिखा। லூக்கு 18:18 சொல்லப்பட்டிருக்கிறது அவனுக்கு தலைவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. लूका 18 में वो सरदार करके वर्णन, தேவனே ஓடி வந்தான். जो यीशु के पास दौड़ कर आया, இரண்டாவது முழங்கால் படிச்சான். फिर उसके बाद घुटने टेक कर, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? अनंत जीवन पाने के लिए मैं क्या करना है? நீ கவனிக்க வேண்டும். सुनिए, அவன் சிறுவயது முதலாக எல்லா பிரமாணங்களையும் நியாய பிரமாணங்களையும் அனுசரித்தான். वो अपने लड़कपन से सारी व्यवस्था को मानता आया था। விபச்சாரம் செய்யாமல், கொலை செய்யாதே, களவு செய்யாதே,
பொய் சாட்சி சொல்லார்கள், வஞ்சனை செய்யாங்க, தகப்பனை தானே கடம்புவாங்க. இதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், சிறு வயது முதலாக நான் கை கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறான். मैं तो इन सब बातों को अपने लड़कपन से मानता आया हूँ। न हत्या, न व्यभिचार, न चोर, न झूठ, न माता पिता का आदर, सब कुछ मैं अपने लड़कपन से मैं करते आ रहा हूँ। எல்லாத்தையும் நான் கை கொண்டு வருகிறேன். सब कुछ मैं मानता आया हूँ। அவனை பார்த்து சொல்கிறார் 21 மார்க் 10:21. मार्कुस 10:21। அவனை பார்த்து சொல்கிறார், இடத்திலே அன்பு கூர்ந்த நிமித்தமாக சொல்கிறார். यीशु ने उस पर दृष्टि करके उससे प्रेम किया, इसलिए कह रहा है அவனை அன்பு கூர்ந்தார் தேவன். परमेश्वर उसको प्रेम किया, இயேசு அன்பு கூர்ந்தார். यीशु उस पर प्रेम रखा, ஏனென்றால் நித்திய ஜீவனுக்காக பெற்றுக்கொண்டதை ஓடி வந்தவன். क्योंकि वो आनंद जीवन पाने के लिए दौड़ कर आया था, அவனுக்கு ஓடி வந்தான். उस पर दौड़ कर आया। வேதம் சொல்கிறது 17வது வசனத்திலே 10:17 சொல்கிறது, 10:17 में कह रहा है, மார்க் 10:17 சொல்கிறது, मार्कुस 10:17, அவன் ஓடி வந்தான், वो वहां से निकल कर आया है, அவன் முழங்கால் படிட்டான். वो दौड़ता हुआ आया, அவனை சுதந்திரத்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று वो கேட்டான். दौड़ता हुआ आया और घुटने टेककर पूछा है आनंद जीवन पाने के लिए मैं क्या करना है। அவன் நேசித்தார், தேவன் நேசித்தார் அவனை. परमेश्वर उसको प्रेम किया, அவன் இயேசு அவன் மேல் அன்பு கொண்டு சொல்கிறார், यीशु उस पर प्रेम रखकर कह रहा है 21 உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. तुझसे एक बात की गति, அன்பு குருவனை பார்த்துதான் சொல்கிறார். जो जिस पर यीशु प्रेम रखा उसके और यीशु ने कहा तुझ पर एक बात की। தேவனுடைய திருச்சபை மேல் அன்பு கூறுகிறார். परमेश्वर अपने मंडली पर प्रेम रखता, விசுவாச குடும்பங்களை அன்பு கூறுகிறார். परमेश्वर अपने विश्वासियों के परिवार पर प्रेम रखता, ஊழியர்களை अன்பு கூறுகிறார். सेवकाई को और प्रभु प्रेम रखता, ஊழியக்காரனை அன்பு கூறுகிறார். सेवकों पर भी वो प्रेम ஆனால் करता। உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று சொல்கிறார். परंतु तुझ में एक की बात, நீ போய் உனக்கு உண்டான எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். जो कुछ तेरा है उसे बेचकर कंगालों को दे और तुझे स्वर्ग में धन मिलेगा और आकर मेरे पीछे हो। இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட சகோதரி சகோதரி, अभी ये वचन को सुनने वाले हे मेरे भाई और बहन, தேவனுடைய ஜனமே, हे परमेश्वर की प्रजा, நீ அவரை பின்பற்றி வருவதற்காக வந்தவன். तू यीशु के पीछे होने के लिए आया, நீ அவரை பின்பற்றி வர வந்தவன். तू यीशु के पीछे होने के लिए आया, அவர் சிலுவையை எடுத்துக்கொண்டு நீ அவரை பின்பற்றவன். तू उनके क्रूस उठाकर उनके पीछे आना है। பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சொன்னார். बाद में तू अपना क्रूस उठाकर मेरे पीछे हो ले। முதலாவது உன் குறைவை, पहले तेरे जो गड्ढे हो, உனக்கு ஒரு குறை உண்டு. तेरे पास एक बात की गड्ढी है, அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा, அந்த குறைவை நிவர்த்தி செய்யாம वो गड्ढी को पूरा ना बिना அவரை பின்பற்ற முடியாது. उसको पीछे नहीं हो, சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வர முடியாது. एक क्रूस उठा के उसको पीछे नहीं आ सकता। வேதத்திலே வாசிக்கிறோம், அவன் ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் வார்த்தைகளை கேட்டு மனமறிந்து துக்கத்தோடு போய்விட்டான். वो जवान ने इस बात से उसके चेहरे पर उदासी छा गई और वह शोक करता हुआ चला गया, क्योंकि वह बहुत धनी। எவ்வளவு ஓடி வந்தானோ, कितना दौड़ कर आया, எவ்வளவு ஆர்வமா ஓடி வந்தானோ, कितना वो भरोसा रख के आया, எவ்வளவு தாழ்த்தி முழங்கால் பட்டானோ, कितने दीनता से नम्र बनकर घुटने में हुआ, நல்ல போதனை எடுத்துக்கொண்டானோ, ऐसे यीशु को बहुत अच्छी गुरु ऐसे स्मरण भी किया, அவ்வளவு வேகமாக அவன் மனமடிந்து துக்கத்தோட போய் कितने दौड़ कर आया, वेग से उतना वेग से वो मन की उदास के अनुसार நம்முடைய वापस चला। நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை हमारा आत्मिक जीवन நீங்க நன்றாக கவனிங்கள். अच्छे रीति से सुनो, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் हमारा आत्मिक जीवन में நாம் ஓடி வருகிறோம். हम भी दौड़ कर आ रहे हैं। ஹalleluya. हालेलुया, வாஞ்சையோடு கூட ஓடி வருகிறோம். हम भी ऐसे भरोसा के साथ दौड़ कर முழங்கால் படி வருகிறோம். हम घुटने में होता है, எங்க போதகர் நல்ல போதகர் என்று சொல்கிறோம். हमारा गुरु अच्छी गुरु कहता है, இயேசுவை குறித்து நல்ல போதனைகளை கேட்கிறோம். यीशु के बारे में अच्छे भले समाचार भी सुनता है, ஆனால் परंतु நம்மிடத்திலே ஒன்று குறை உண்டு. हमारे पास भी एक बात की அதை घटी, தான் சுட்டி காண்பிக்கிறார். उसी के बारे में प्रभु இந்த वर्णन வார்த்தை कर रहा கேட்டு மனமடிந்து துக்கத்தோட है। वो போய் ये बात सुनकर उदासी के अनुसार वो दुख से चल गए, அவன் ஐஸ்வர்யா இருந்தபடினால் அவனை விட்டுக் கொடுக்க முடியும். क्योंकि वो बहुत धनी था, इसलिए ये बातों मानना उसको कठिन था। அதைத்தான் இயேசு சொன்னார் 23 வசனத்துல. इसलिए 23 वचन यीशु कह रहा है, 10:23 அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீசரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க எவ்வளவு அரிதாக இருக்கிறது. इसने चारों ओर देखकर अपने चेलों से कहा, धनवानों को परमेश्वर के राज्य में प्रवेश करना कैसा कठिन है। சீசர்களுடைய வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளை
ஐஸ்வர்யத்திலே நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. चेले उसकी बातों से आश्चर्यचकित हुए। इस पर यीशु ने फिर उनसे कहा, हे बालकों, जो धन पर भरोसा रखते हैं, उनके लिए परमेश्वर का राज्य में प्रवेश करना कैसा कठिन है। ஐஸ்வர்யத்தின் மேலேயே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். जो कोई धन पर भरोसा करता है, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதாக वो இருக்கிறது. परमेश्वर राज्य में प्रवेश करना कठिन बात है। ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் ஒட்டகமானது ஊசிந்தாதி நுழைவது எளிதாக இருக்கும் என்று சொல்றார். परमेश्वर के राज्य में धनवान के प्रवेश करने से ऊंट का सुई के नाके में से निकल जाना सहज है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उनके नाम में அவர்கள் பின்னும் அதிகமாக ஆச்சரியப்பட்டு அப்படியானால் யார் ரட்சிக்கப்படும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். जो पुहित की चल और बहुत की चकित होकर आपस में कहने लगा, तो फिर किसका उद्धार हो सकता है। சிஷ்யர்களுக்கு ஒரே ஆச்சரியம். वो सारे चेलों को बहुत अचंभा हो இயேசு गया। அவர்களை பார்த்து यीशु के वो देखकर மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாதல்ல, தேவனால் எல்லாம் கூடும். मनुष्य से तो ये नहीं हो सकता, परंतु परमेश्वर से हो सकता, क्योंकि परमेश्वर से सब कुछ हो सकता। தேவனால் எல்லாம் கூடும். परमेश्वर से सब कुछ हो நீ सकता। ஆண்டவருடைய நிமித்தமாக, तो परमेश्वर के कारण, தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக परमेश्वर के वचन के निमित्त நீ இழந்து तो खोकर சிலுவை எடுத்துக்கொண்டு क्रूस उठाकर அவரை பின்பற்றி வந்தால் उसके पीछे आएगा तो தேவனால எல்லாம் கூடும். परमेश्वर से सब कुछ होता। அவர்தான் அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, तब पतरस ने उससे कहने लगा, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினார். देख हम तो सब कुछ छोड़कर तेरे पीछे हो लिया है। தேவனுடைய ஜனமே, ये परमेश्वर के நீங்கள் प्रजा, எப்படி பின்பற்றுகிறீர்கள்? तुम कैसे यीशु के पीछे आ रहा நீங்க है? எப்படி பின்பற்றுகிறீர்கள்? तुम कैसे यीशु के पीछे हो ஒரு रहा है? வாலிபன், एक जवान, தலைவன், एक सरदार, ஐஸ்வர்யவான் धनवान அவரை பின்பற்ற ஓடி வந்தான். उनके पीछे आया है, அவரை பின்பற்ற ஓடி வந்தான். उसको पीछे दौड़ कर आया है। நாம் பின்பற்ற ஓடி வந்தோம். हम भी उनको पीछे दौड़ कर आए हैं। நாம் நம்மை தாழ்த்தி முழங்கால் படித்து हम भी अपने को नम्र करके घुटने में होकर आराधना करता है। போதகரை நல்ல போதகரே என்று சொன்னோம். हे अच्छे गुरु, ऐसे हम भी कहा था। நாம் போதகரை குறித்து என் போதகர் நல்ல போதகர் என்று சொன்னோம். हम भी वो गुरु की ओर कहा था, मेरा गुरु अच्छा है। ஆனால் உலகத்தை எல்லாம் எல்லா பிரமாணங்களை சிறுவயது மூலமாக கை கொண்டவர். सारी व्यवस्था को वो जवान ने अपने लड़कपन से मानता आया था। அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு உபதேசங்களை நாம் கேட்டிருக்கிறோம். कितना उपदेश हम भी सुना है, ஆனால் இந்நாட்களிலே परंतु इन கர்த்தர் दिनों உங்களை பார்த்து சொல்லும்போது प्रभु तुम्हारे ओर कर रहा है, உனக்கு குறைவு तेरे पास और एक बात की घटी है। நீ அதை சரியானபடி அதை எல்லாம் செஞ்சுட்டு तो पहले वो घटी पाप को पूरा அந்த करके, விசுவாசத்தை நீ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். क्योंकि जो कोई विश्वास करता है उनके लिए सब कुछ होता है। நீ அவரை எப்படி பின்பற்றி வருகிறாய்? तुम उनको किस प्रकार उनके पीछे आ रहा है? எல்லாவற்றையும் விட்டுட்டு அவன் பின்பற்றினான். सब कुछ खोकर उनको पीछे आना। இவனுக்கு விட்டுட்டு பின்பற்ற முடியாது. लेकिन ये जवान को सब कुछ खोना मन இந்த नहीं, வாலிபனுக்கு விட்டுட்டு பின்பற்ற ये முடியாது. जवानों को सब कुछ खोने के लिए இந்த मन नहीं था, தலைவனுக்கு விட்டுட்டு பின்பற்ற ये முடியாது. सरदार को खोने के लिए मन नहीं था, இந்த ஐஸ்வர்யவானுக்கு விட்டுட்டு பின்பற்ற ये முடியாது. धनवान को सब कुछ खोने के लिए मन नहीं था। அவரை அதான் சீசர்கள் கேட்கிறாங்க, நாங்க இப்படியானா இது என்ன நடக்கும் மனுஷன்? அதுக்குதான் சொல்றாரு, இப்படின்னா யார்தான் ரட்சிக்கப்படும்? इसलिए चेलों आपस में कहने लगा, फिर किसका तो उद्धार हो सकता है? யார் ரட்சிக்கப்படும்? फिर किसका उद्धार मिलेगा? இது மனுஷரால் கூடாதாப்பா, இது தேவனால கூடும். मनुष्य तो ये नहीं हो सकता, परंतु தேவனோட परमेश्वर எல்லாம் கூடும். परमेश्वर से सब कुछ हो நீ सकता है। அவர் மேல் விசுவாசம் வைத்து, तो उस पर भरोसा रखकर, நீ விசுவாச வார்த்தைக்காக तो विश्वास நீ कर என்னென்னலாம் இழக்கிறோ, क्या क्या होता है, அதாவது விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும். क्योंकि जो हमारा विश्वास है वो विश्वास काम करना है। ஓடி வந்தான் விசுவாசம், दौड़ कर आया भरोसा के साथ, முழங்கால் படித்தா விசுவாசம், उठने में हुआ भरोसा के साथ, விசுவாசம் இருந்தது. विश्वास भी था, நல்ல போதகரே என்று சொன்னான். अच्छी गुरु का விசுவாசம் இருந்தது. विश्वास था, பழைய ஏற்பாட்டின்படி நியாயப்பிரமாணத்தினெல்லாம் கை கொண்டவன் விசுவாசம் இருக்கிறது. चुने नियम के अनुसार सारे व्यवस्था को मानता आया, विश्वास था। ஆனால் கிரியை கொண்டு அவனுக்கு உள்ள குறைவை சொல்லும்போது परंतु जो उनके जो कटी बात था उनके बारे में कहते समय அவன் விசுவாசத்திலே கிரியை செய்யாத वो अपने विश्वास के द्वारा काम नहीं किया, அந்த கிரியை செய்யாவிட்டால் काम नहीं करेगा। கிரியை செய்து அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வரணும். अब कर्म करके और क्रूस उठा के उनको पीछे होना है। விசுவாசத்தின் கிரியும் சேர்ந்து विश्वास और काम दोनों साथ விசுவாச होकर, கிரியோட முயற்சி செய்து और विश्वास काम के साथ होकर நீ நீதிமானாக்கப்படுகிறாய். धर्मी व्यक्ति இப்ப का சிலுவையை எடுத்துக்கொண்டு நீ பின்பற்றி வா. तो अपना क्रूस उठा के उनके पीछे அவரை பின்பற்றி வாரணும்.
फिर उनके पीछे वो लोग उनको पीछे आ रहा उनके पीछे आ நான் रहा ரட்சிக்கப்பட்டவன், मैं उधार நான் पाया ரட்சிக்கப்பட்டவன், मैं उधार पाया நான் அந்த சபைக்கு போறேன், मैं वो कलिसिया में நான் जा அந்த रहा சபைக்கு हूँ मैं போறேன். ये कलिसिया में जा रहा हूँ ரட்சிக்கப்பட்டவன் मैं उधार पाया அவர் எப்படி பின்பற்றுகிறார்? तो उनको कैसे उनको पीछे होता है அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யாம எதையோ பின்பற்றுகிறது. वो जो करता है वो बातों को नहीं करता है और किसी कामों को करता है ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவனுடைய பொதுவான சித்தம் இருக்குது. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக தேவன் நடத்துகிறார். हम सभी के लिए अलग रीति से प्रभु हम पर रखा हुआ इच्छा भी है இந்த இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேவனுடைய திட்டம் और ये धनवान के बारे में जो प्रभु रखा वो युक्ति அவன் வைத்து அவனுடைய விசுவாசத்துக்கு उनका विश्वास के அவன் கிரியை செய்யல. वो कर्म करना அவன் அதை கிரியை செய்யல. नहीं वो कर्म नहीं किया அவன் இயேசு பின்பற்றி வந்தான். वो यीशु के पीछे आया ஆனால் அவனுடைய விசுவாசத்தின் அளவுக்கு அவன் கிரியை செய்யல. लेकिन उनके विश्वास के परिणाम के अनुसार वो काम नहीं அவன் किया விசுவாசத்தின்படி அவன் கிரியை செய்யல. वो विश्वास के परिणाम के अनुसार वो कर्म नहीं किया பெரிய 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 இதெல்லாம் சொல்லுவாங்க. बड़ा बात बोलेंगे कि ஊழியக்காரன் எங்க ஊழியக்காரன், ये सेवक मेरा सेवक है எங்க சபை, ये मंडली हमारा எங்களுடைய இது எப்படி இருக்கு தெரியுமா? हमारा मंडली में உன் आराधना कैसा होगा விசுவாசத்திற்கு ஏற்றபடி நீ கிரியை செய். तू पहले तेरे विश्वास के परिणाम के अनुसार तू कर्म करो இப்ப அப்படித்தான் வந்தா விசுவாசத்தோட ஓடி ये வந்தான். जवान भी ऐसे विश्वास के साथ आया था उधर முழங்கால் படிக்கிட்டான்னு சொல்லப்படுது. उठने में हुआ है மார்க் 10:17 முழங்கால் படிட்டு मार्कुस 10:17 में वो उठने देखकर अच्छी गुरु நல்ல போதகரே अच्छे गुरु வாயால சொல்லுவாங்க. अपने मुंह से निकलेगा ரொம்ப முன்னால சபையில முன்னால ரொம்ப அமோகமா உற்சாகம் இருப்பாங்க. ऐसे मंडली में आगे आकर उठने में ठोकर बहुत उत्साह से करेंगे பின்பற்றுகிறேன். मैं भी पीछे होता हूँ எப்படி பின்பற்றுகிறேன்? ऐसे पीछे आ रहा है முதலாவது உன் விசுவாசத்தின்படி உனக்கு இருக்க விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை செய். पहले जो तेरा विश्वास है वो विश्वास के अनुसार तू कर्म करो உன் விசுவாசத்தின்படி तेरे विश्वास के अनुसार உன்னிடத்துல ஒரு குறைவு இருக்குன்னா அதை சுட்டி காண்பிப்பாங்க. जो तेरे पास एक बात की गति हो है बोलेगा तू वो सच्ची बात है அதை நீ கிரியை செய்து उस पर तू कर्म करके சிலுவையை எடுத்துக்கொண்டு நீ பின்பற்றி வா. ये बात में क्रूस उठा के इसको पीछे हो அவர் பின்னால் அந்த சிலுவையை சுமக்க ரொம்ப இலகுவா இருக்கும். फिर क्या होता है तभी हम क्रूस उठा के इसको पीछे जाना है वो हल्का पर இவன் தலைவன், ये सरदार ஐஸ்வர்யவான், धनवान அடுத்தது என்ன வாலிபன், जवान அதை இழக்க முடியாது. खोने में नहीं हुआ அதை விட்டுட்டு வந்தா அவரை பின்பற்றும் போது உனக்கு சுலபமாக जो तेरे पास है वो संपत्ति को छोड़ के खो के आएगा तो எந்த इसको पीछे आना हल्का है எந்த லாக்டவுனா இருக்கட்டும், किसी भी लाटन की ना हो எந்த பருப்பு நீல போடட்டுமே, किसी भी पद को डाकू में डाल ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படி இருந்தா லகுவாக மாற்றுவார். तुम्हारा आत्मिक जीवन को प्रभु हल्का मत करेगा எந்த சூழ்நிலையும் எனக்கு லகுவா தான் இருக்கு. किसी परिस्थितियों में भी मेरा ये सेवा हल्का पर எனக்கு சுகத்தோட எனக்கு இலகுவா தான் இருக்கு. मेरे बारे में मैं बोलेगा तो ये सेवक है எங்க இருந்தாலும் நான் கர்த்தரோட இருந்து கொண்டிருக்கேன். मैं कहाँ भी की ना हो मैं प्रभु के साथ है இப்ப நீ பின்பதை விட்டுட்டு பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டே பின் செல்லுங்க. तो सब कुछ खोकर फिर क्रूस उठाकर उनके पीछे आना அப்போது நிச்சயமாகவே तब सचमुच உனக்கு எல்லாமே இலகுவாக எல்லாம் கூடும். तेरे लिए सब कुछ होता है விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். जो कोई विश्वास करता है उसके लिए सब कुछ होता है In the name of Jesus. हालेलुया விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். विश्वास जो जो विश्वास करता है उनके लिए सब कुछ होता है ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा விசுவாசிக்க அவன் சொல்கிறான் இது எப்படி கூடும் என்று அவன் கேள்விக்குறியோடு இருக்கிறான். वो ऐसे एक प्रश्न के साथ सवाल पूछ रहा है कैसे होगा சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். चेले लोग चकित हुआ அவனை பார்த்த இயேசு சொல்கிறார் चेले को और इसने कहा 27 வசனத்துல 27 இயேசு அவனை பார்த்து மனுஷரால் இது கூடாதான், தேவனால் இது கூடாதல்ல, தேவனால் எல்லாம் கூடும். इसने चेले को और कहा मनुष्य के द्वारा ये नहीं हो सकता परंतु परमेश्वर से हो सकता है அவர் சொன்ன வார்த்தைக்கு वो जो कहा है उसी वचन को நீ கீழ்ப்படிந்து तो आज्ञा मान कर எல்லாத்தையும் பின்னால வந்தா तो सब कुछ खोकर यदि उनको पीछे आएगा तो எல்லாம் கூடும். तेरे लिए सब कुछ होता है அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் இயேசு சொன்னாரு. यीशु ने அதன் இயேசு பிரேரித்தரமாக என் நிமித்தமாக சுவிசேஷ நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் यीशु ने कहा मैं तुमसे सच कहता हूँ कि ऐसे कोई नहीं जिसने मेरे और सुसमाचार के लिए घर या भाइयों या बहनों या माता या पिता या बाल बच्चों या खेतों को छोड़ दिया हो இப்பொழுதும்
இன்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக और आप इस समय 100 गुना न्याय पाए घरों और भाइयों और बहनों और माताओं और बाल बच्चों। நீ ஆண்டவரை எப்படி பின்பற்றினாய்? तू यीशु के पीछे कैसे आया? நீ எப்படி பின்பற்றி வந்தாய்? तू कैसे पीछे आया? அவர் உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு கிரியை செய்து பின்பற்றி வந்தாயா? तू उनको उपदेश को ग्रहण करके उनके पीछे आया क्या? விசுவாசித்தாய்? तू विश्वास किया? விசுவாசத்தோடு கிரியை முயற்சி செய்து பின்பற்றினாயா? और तू तेरे विश्वास के साथ कर्म करके और तू उनको पीछे आया क्या? அப்படி பின்பற்றி வந்தால் ऐसे यदि तू पीछे आएगा நீ அவர் நிமித்தமாக तू यीशु के निमित्त, நீ அவர் நிமித்தமாக तू यीशु के निमित्त இப்பொழுது உண்மையிலே துன்பத்தோடு கூட आप इस समय 100 गुना ना पाए। இப்பொழுது 30 வசனம் இப்பொழுது உண்மையிலே துன்பத்தோடு கூட நூறத்தனையாக अब आप इस समय 100 गुना ना पाए துன்பத்தோடு கூட அந்த வார்த்தையை சொல்லுங்க. இப்பொழுது உண்மையிலே परंतु अभी துன்பத்தோடு கூட दुख के साथ நூறத்தனையாக 100 गुना வீடுகள், சகோதரர்கள், சகோதரிகள், தாய்களை, பிள்ளைகளை, நிலங்களை, மறுமையிலே நித்திய ஜீவனை அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். घरों और भाइयों और बहनों और माताओं और बाल बच्चों और खेतों को पर सताव के साथ परलोक में आनंद जीवन। இங்கேயும் உங்களுக்கு ஆசீர்வாதம், பரலோகத்திலே ஆசீர்வாதம். तो हम लोग को यहाँ भी आशीष, स्वर्ग पर भी आशीष। துன்பத்தோடு கூட सताव के साथ நீ இன்பத்தை அனுபவிக்கிற तो आनंद को पाएगा। இந்த பூமியில इस धरती में என்ன நடந்தாலும் जो कुछ खिला हो துன்பத்தோடு கூட இன்பத்தை அனுபவிக்கிறதுதான் திருச்சபை. तो सताव के साथ आनंद पाना है वही। இந்த பூமியில எதுவும் நடக்கலாம், इस धरती में कुछ भी हो सकता है வரக்கூடிய நாட்களில் எதுவும் நடக்கும். और आने वाले दिन में कुछ भी हो सकता है। துன்பத்தோடு கூட और सताव के தேவனுடைய साथ திருச்சபை परमेश्वर की मंडली இன்பத்தினால் நடத்தப்படும். मंडली आनंद के साथ अगुवाई, ஊழியக்காரர் இன்பத்தினால் நடத்தப்படுவார். सेवक भी आनंद के साथ अगुवाई, ஊழியக்காரர் இன்பமாக நடத்தப்படுவார். सेवी को आनंद के साथ अगुवाई திருச்சபை पाएगा, ஜனங்கள் இன்பமாக நடத்தப்படுவார். मंडली आनंद के साथ अगुवाई पाएगा। இப்பொழுது உண்மையிலே நீ துன்பத்தோடு கூட இன்பத்தை அனுபவிப்பார். पर सताव के साथ तू ये दुख के साथ आनंद पा। நூறத்தனையாக கர்த்தர் वो पूरा कर दे। அவர் ஒன்று இந்த நாட்கள்ல इसलिए दिन में நீங்கள் அவர் நிமித்தமாக, तो उनका निमित्त, நீங்கள் உபதேசத்தின் நிமித்தமாக, आप लोग उपदेश के कारण நீ விசுவாசித்து கிரியை செய்தாய். तू विश्वास के साथ काम कर, எதையாவது கர்த்தரிடத்தில் இழந்திருக்கணும், கர்த்தராக तू இழந்திருக்கணும். प्रभु के लिए कुछ भी खोया होगा। உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், तुम्हारे और प्रभु कहता है விசுவாசிக்கிற தேவனுடைய ஜனமே, ये विश्वास करने वाला परमेश्वर की प्रजा, எனக்குத்தான் எல்லாம் கூடும். तेरे लिए सब कुछ होता है। கடல் விலகி ஓடும், समुद्र भागेगा, யோனா பின்னிட்டு திரும்பும், यरदन नदी उल्टी बहेगा கற்பாறையில் நீர் ஓடும், और चट्टान से पानी बहेगा, நீர் ஊற்றாத வரும். वो सोता के नहीं बहेगा। கர்த்தருக்கு உனக்கு செய்ய முடியும். प्रभु ऐसे तुझे करेगा, அற்புதத்தை செய்கிற தேவன். अद्भुत करने वाला परमेश्वर உங்களால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ? तेरे लिए कुछ भी काम कठिन नहीं, உங்களுக்கு நிச்சயமாக அப்படி செய்ய முடியும். सचमुच तेरे लिए वो करेगा। அந்த மீன் வயிற்றை திறந்து மீன் வாயில பாருங்க, எத்தனை பணம் இருக்குது? 153 வெள்ளிக்காசு இருக்குது. वो मछली के मुंह को खोल के देखो, वहाँ 153 सिक्का देख। உன் வீட்டு பாத்திரங்களை திறந்து பாருங்க. अब तेरे घर के अंदर बर्तन को खोल के देखो, மாவு பானைகள், எண்ணெய் கலசங்கள் और ஆசீர்வதிக்கப்படும். जो आटा रखने वाला बर्तन और तेल का कुप्पी सभी आशीष होगा। சாரிபாத்துடைய விதவைகளுடைய நிலை அதுதான். सरबत विधवा की परिस्थिति भी वही है। சாரிபாத்தின் ஊர்ல விதவை இருந்தா, और सरबत नगर में वो विधवा था, தேசம் பஞ்சப்பட்டு கிடக்குது. देश तो आकर पड़ा 1.5 வருஷம் பஞ்சமா கிடக்குது. 3.5 बरस आकर, ஆனா இவ வீட்லயும் परंतु विधवा के இவ कारण எண்ணெய் கலசத்திலையும் மாவு பானையும் குறையவே இல்லை. इसका तेल की कुप्पियां और आटा रखने वाला बर्तन में कुछ भी कमी घटी नहीं। அவரை எப்படி பின்பற்றினார்? वो विधवा वो यीशु को कैसे पीछे आई थी। ஹல்லேலூயா. हालेलुया, தீர்க்கதரிசியுடைய வார்த்தை அப்படியே வெளிப்படுத்தினார். आमेन। वो कुछ तख्ताओं के वचन को ऐसे मानी थी। பஞ்சம் உண்டாஞ்சிக்குது. आकार बढ़ा था, பஞ்சம் आकार பஞ்சத்திலேயே அவருக்கு ஒரு கைப்பிடி மாவு கொஞ்சம் கலசத்துல எண்ணெய் கிடக்கு. पर आकार के समय में भी उनके लिए एक मुट्ठी आटा और थोड़ा सा तेल था। அவன் பிள்ளைக்கு கொடுத்துட்டு சாகலான்னு இருக்கிறான். वो उनके लड़का को खिला के मरने के लिए सोच रही थी, அதுக்காக விறகு பொருட்களை கொடுத்தான். इसलिए वो लकड़ी बीनने के लिए आई थी।
அந்த நேரத்தில் தீர்க்கதரிசி சொன்னான், उसी समय भविष्यवक्ता ने कहा சரி நீங்க அதை செய், ठीक है तुम करो ஆனா रोटी। சிறிய அடைக்கு ரொட்டி செஞ்சு எனக்கு கொண்டு வா. पहले उसमें से एक छोटा सा रोटी बनवाकर मेरे लिए लेकर அவன் சொன்னபடியே செய்தார். वो जैसे कहा वैसे किया। தேவனும் அப்படியே செய்தார். परमेश्वर भी वैसे आशीष किया। ஹalleluya. हालेलुया। அப்படிங்க सुनिए, தேவனால கூடாத காரணம் ஒன்றுமே இல்லை. परमेश्वर के लिए कुछ भी काम कठिन नहीं है। நீ எப்படி பின்பற்றுகிறாய்? तो कैसे उनको पीछे आ रहा है? அவரை பின்பற்றுகிறதற்கு तो उसको पीछे आने के நாம் लिए அவர் பின்னால் வந்தோம். हम उनके पीछे आया है। ஓடி வந்தான், वो दौड़ कर आया, ஓடி வந்தான், वो दौड़ कर आया, முழங்கால் படித்தான், वो घुटने में हुआ, முதலே என்று अच्छे வாயால் गुरु சொன்னான், वैसे मुंह से निकला, ஜீவனை வாஞ்சித்தான், अनंत जीवन को तड़प रहा था, நியாய பிரமாணங்களை எல்லாம் அவன் கைக்கொண்டான். सारी व्यवस्था को मानता आया ஆனா है। இயேசுவுக்கு குறை ஒன்று உண்டு पर சொன்னார். यीशु ने कहा तेरे पास और भी एक बात का घटी है, இதை நீ செய்துட்டு ये बात को तू कर பின்பு சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றி. फिर तो अपना क्रूस उठा के मेरे पीछे आ। அவன் வர முடியவில்லை. उससे नहीं होता था। இது ஐஸ்வர்யவானை குறித்து சொல்லுது. ये धनवान के बारे में இதே போல பல விஷயத்துல இருக்கலாமான் वैसे कई परिस्थिति में वो உன்னுடைய வாழ்க்கையில तुम्हारे से नहीं। நீ வாலிபனாக இருக்கலாம், यदि तू जवान की ना हो, ஐஸ்வர்யனாக இருக்கலாம், तू धनवान की ना हो, உன்னுடைய நாமத்துக்கு பயன்படாத की नाम की महिमा, நீ தலைவனாக तू இருக்கலாம், सरदार की ना हो, உன்னுடைய ஏதாவது எந்த சூழ்நிலையை நீ தன்னை உயர்த்தி கொண்டிருக்கலாம். तेरी किसी परिस्थिति में भी तू अपने आप को ऊंचा कर सकता அந்த है। நிலையை விட்டுட்டு தான் வர சொல்லுகிறார். उसी परिस्थिति को छोड़कर तू प्रभु पर आना। குறையை பார்த்து கர்த்தர் நிறைவு செய்ய விரும்புகிறார். तेरी कमी कटी को देखकर प्रभु तुझे भरपूर करेगा। அவனை அன்பு செய்தார் என்று சொல்லுகிறார். இந்த நாட்கள்ல தான் दिनों में பரிசுத்தாவின் ஒரு குறையை சுட்டி காண்பிக்கிறார். पवित्र आत्मा तुम्हारा कमी कटी को அதை சரியாக நிவர்த்தி செய்துவிட்டு ठीक करो पहला। சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றினார். फिर अपना क्रूस उठाकर उनके पीछे आ। நிச்சயமாக தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. सचमुच परमेश्वर के लिए कुछ भी काम करना மனுஷரால் கூடாது, ये मनुष्य से नहीं होता। தேசத்தின் தலைவர்களால் கூடாது, ये देश के नेताओं से नहीं होता। தேசத்தின் தலைவர்களால் கூடாது, ये देश के नेताओं से नहीं உன் होता। எஜமானால் முதலாளியால் கூடாது, जो तेरे मालिक और स्वामी से नहीं होता, யாராலையும் கூடாது, इससे भी नहीं होता, உன்னால முடியாது, मेरे से नहीं होता, ஆனா தேவனால முடியும். परंतु परमेश्वर से होता। இது கூடாததல்ல, தேவனால எல்லாம் கூடும். परमेश्वर के लिए कुछ भी काम कठिन नहीं। சீசர்கள் அப்படித்தான் இயேசு பதில் चेले लोग के लिए यीशु वैसे उत्तर दिया। நம்மை மார்க் 10:27 வாசிக்கலாம். मरकुस 10:27 இயேசுவை பார்த்து மனுஷரால் இது கூடாதான், தேவனால் இது கூடாதல்ல, தேவனால் எல்லாம் கூடும் என்றார். यीशु ने उनकी ओर देखकर कहा मनुष्य से ये नहीं हो सकता परंतु परमेश्वर से हो सकता है, क्योंकि परमेश्वर से सब कुछ हो सकता है। எல்லாம் கூடும். सब कुछ ஒரு ஆத்மீக ஜீவிதத்துல आपका आत्मिक जीवन में விசுவாசம் இருக்கிறது. विश्वास तो है அந்த கிரியை செய்யும். परंतु कर्म करेंगे, அந்த கிரியை செய்தால் वो कर्म करेगा நிச்சயமாகவே सचमुच எல்லாம் கூடும். सब कुछ होता है। அவராலே தான் எல்லாம் கூடும். उसके द्वारा सब कुछ होता है। ஆண்டவருடைய சமூகத்துல प्रभु के समुख में நாம் அர்ப்பணிப்போமா? हम अभी समर्पित தேவ சமூகத்துல கூடும். प्रभु के समुख में हम தேவன் समर्पित ஒரு பேசுற வார்த்தை. प्रभु तुमसे जो बातें இந்த நாளை நாம் அர்ப்பணிப்போம். इन दिन में हम समर्पित Thank you, करें। Jesus. धन्यवाद यीशु। Thank you, Lord. धन्यवाद। மலைகள் ஆட்டுகளாக वो पहाड़ पेड़ குண்டுகள் ஆட்டுக்குட்டியை போல पहाड़ ये पेड़ बकरियों के समान उछलता है। கடல் விலகி ஓடுகிறது. समुद्र देखकर भाग रहा है। கடலே உனக்கு விலகி ஓடுறது என்ன வந்தது? ये समुद्र तुझे क्या हुआ तू भाग रहा है? ஆச்சரியப்படத்தக்கதாக ऐसे अचंभित की काम உனக்காக எதையும் तेरे செய்ய लिए वो कुछ भी करेगा। தேவனால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ? क्या हमारे परमेश्वर के लिए कुछ भी कठिन बातें हैं? உனக்காக ஒரு எதையும் செய்ய वो முடியும். तेरे लिए सब कुछ करेगा। எல்லாம் செய்து முடிக்க முடியும். सब कुछ उनके लिए संभव உனக்காக है। எல்லாம் செய்ய முடியும். तेरे लिए सब कुछ संभव உனக்காக है। எல்லாம் செய்து वो முடிக்க तेरे முடியும். लिए सब कुछ करेगा। ஆண்டவருடைய சமூகத்துல கூப்பிட प्रभु போறோம். के समूह में समर्पित करेंगे। Thank you, Jesus. हालेलुया। ரபலா சகல பலகரதன ரிகல்வலா சலதன ரிகல்வலா சகல பலகரதன ரிகல்வலா ரிகல்வலா சலவலா கலதுலவனஸ். ஆமென். Thank you, Lord. புருஷ தேவனத்திலே மீண்டும் அர்ப்பணிப்போமா? हम एक बार परमेश्वर के हाथों में समर्पित करेंगे। நாம் கூட தேவனுடைய சபையில ஓடோடி வந்தோம். हम भी परमेश्वर की इस मंडली पर दौड़ कराया ஓடோடி வந்தோம். था। நல்ல போதகரே என்று சொன்னார். घुटने टेककर अच्छी गुरु நல்ல நல்ல कराया, உபதேசங்களை கேட்டோம். अच्छी उपदेश सुना, நல்ல நல்ல போதனைகளை கேட்டோம். अच्छी संदेश सुना। முழங்கால் படிக்கிட்டோம். हम भी घुटने में हुआ,
ஆராதித்தார். आराधना किया, எவ்வளவோ பிரமாணங்களெல்லாம் கேட்டோம், कितनी प्रभु व्यवस्था को हम सुने, கை கொண்டோம். हम पालन किया। இந்த நாட்கள்ல इस दिन में உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், तुम्हारे और प्रभु कह रहा है, உங்களிடத்தில் ஒரு குறை உண்டு, तुम्हारे पास एक बात की घटी है, அதை சரியானபடி நிவர்த்தி செய்து நிறைவேற்றி पहले वो घटी को पूरा करके சிலுவையை சுமந்து கொண்டு என்னை வாருங்கள். क्रूस उठा के मेरे पीछे हो ले, அப்போது உனக்கு எல்லாம் போதும், तभी तेरे लिए सब कुछ होता है, எல்லாம் உனக்கு போதும். तेरे लिए सब कुछ होता है। செங்கடல் ஓட்டம் பிடித்து ஓடும், जैसे नदी तुझे देखकर उल्टी बगी, உனக்கு எல்லாம் போதும். तेरे लिए सब कुछ है। யோர்தான் பின்னுக்கு திரும்பும், जैसे नदी तुझको देखकर उल्टी बगेगा, மலைகள் ஆட்டுக்கடா போல துள்ளும், पहाड़ पेड़ के समान उछलेगा, குண்டுகள் ஆட்டுக்குட்டியை போல குதிக்கும், पहाड़ियां पेड़ बच्चों के समान उछलेगा, வனாந்தரம் செழிப்பாக மாற்றப்படும், जंगल वैसे अर्क हो जाएगा, கண்மலையிலிருந்து ஒரு நீரோட்டம் புறப்பட்டு வரும். चट्टान से सोता बगेगा। தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போமா? தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? Thank you, Jesus. संभव है, सब संभव है, तुझे सब संभव है, असंभव तुझसे असंभव, असंभव तुझे संभव है, सब संभव है, तुझे सब संभव है, असंभव तुझसे असंभव, असंभव तुझे सागर पर तुझे चला, जमीन तुझे चला, और हर सागर पर तुझे चला, पानी को तुझे चला, शैतान का नाम चला, शैतान के सुंदर को दो बात क्या है, लाल समुद्र में देखे दूर, लाल समुद्र में देखे दूर, गर्दन नहीं देखे Hallelujah.
தேவனுடைய சமூகத்திலே प्रभु के सम्मुख में மீண்டும் கூட நாம் தேவனுடைய சமூகத்திலே इससे प्रभु के सम्मुख கர்த்தரை ஆராதிக்கிறோம். हम प्रभु का आराधना किया எங்களுக்கு சர்வமாக तो हमारे लिए निकट है, எங்கள் நடுவில் வாசம் செய்யும். तो हमारे बीच में वास करता है। இந்த வேளையில கூட इस दिन में भी நாங்கள் ஆராதித்து மறந்தோம். हम आराधना के साथ आनंद मनाया, தேவனுடைய வசனத்தை கேட்டு உயிர்ப்பித்தோம். परमेश्वर को वचन के द्वारा जिलाया। உங்களால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ? आपके लिए कुछ भी काम कठिन नहीं है, உங்களால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ? आपके लिए कोई भी काम कठिन नहीं है। தேவனுடைய சமூகத்திலே प्रभु के सम्मुख में நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். हम समर्पित करता है। மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, हे हमारे अति पवित्र दयालु और अनुग्रह के உங்கள் परमेश्वर, சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். आपकी समझ में हम समर्पित करता हूँ। தேவனாய கர்த்தர் परमेश्वर की எங்களை तरफ இந்த நாட்களில் हमें इन दिन में நீ பேசிய பிரகாரம் आप जैसे बातें किया वैसे எல்லாம் கூடும். सब कुछ होगा, உம்மால் எல்லாம் கூடும். आपके द्वारा सब कुछ होगा। எங்கள் ஊழியங்களை செய்யும். हमारे सेवकाई में, எங்கள் திருச்சபை ஜனங்களை हमारे मंडली के लोगों के बीच में, அவருடைய நிலைகள் எல்லாம் उनके सारी परिस्थितियां देखकर எல்லாம் செய்ய அவர்களால் கூடும். सब कुछ करने के लिए आपसे होता है। அவர்களுக்கு நீ அந்த கிருபை தரப்பதற்காக वैसे वो प्रभु के लिए आप अनुग्रह देने के लिए தொடர்ந்து आप அவர்களை நடத்தும். लगातार आपका करने के लिए கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். प्रभु बड़े कार्य कीजिए। இயேசுவின் நாமத்தில் इसके नाम से मांगते हैं। ஆமென். हाँ, பிதாவாகிய தேவனுக்காக தலைவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். सोदरे सोदरे பிதாவே சுத்தமாக ஸ்தோத்திரம். सोदरे सोदरे பரிசுத்தாவியானவருக்கு ஸ்தோத்திரம். सोदरे सोदरे पिता पुत्र पवित्र आत्मा के धन्यवाद। धन्यवाद। हरेक क्षेत्र में जो परीक्षा चल रहा है, हरेक भाई बहनों की आशीष करने के धन्यवाद। धन्यवाद। दूर दूर से ये सुना है, देख रहा है, वे लोग के जीवन पर वैसे इस वचन के अनुसार आशीष करने के धन्यवाद। 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 सभी हाथ जोड़ेंगे। हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह है, पिताजी का प्रेम, पवित्र आत्मा की सहभागिता, प्रभु यीशु मसीह का दूसरे आगमन तक हमारे जीवन में बनी रहेंगे। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் சிநேகம் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் சதா காலங்களிலும் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடும் ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपको सबको आशीष करे।